இன்றைக்கு எதுக்காக இந்த தள்ளி வைக்கப்பட்ட விசாரணை பாத்தீங்கன்னா, போன முறை வந்த ஒரு ஹியரிங்ல உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சுந்தர்லால் அவர்கள், ஜான் சுந்தர்லால் ஜே அவர்களுடைய தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷன்ல முக்கியமான எவிடன்சஸ் கேப்சர் பண்ணப்பட்டது. அந்த எவிடன்சஸ் மற்றும் ரிப்போர்ட்டை இன்று கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அதன்படி இன்று ஜூலை 8 அன்னைக்கு எஸ்எம்எஸ்ஜே மற்றும் மரியா கிளேட் ஜே அவர்கள் பெஞ்சில் இந்த ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டை தொடர்ந்து ஸ்டேட்டஸ் குவோ கொடுக்கப்பட வேண்டும். ஸ்டேட்டஸ் குவோ கொடுக்கறதுக்கு முதல்ல இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு 4 விதமான பாயிண்ட் அட்ரஸ் பண்றாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை கிளை. என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதற்காக வேற ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அஜித்தை கொண்டு போனாங்க அப்படிங்கிறதையும் விசாரிக்க வேண்டும். அடுத்தது, ஸ்டேட்டே அந்த நகை காணாம போன வழக்கு சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணதுனால அதற்கும் ஒரு தனி ஐஓ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு, அதுல மிக முக்கியமா நிக்கிதாவுக்கும் ஏதோ ஒரு பெரிய அரசு ஊழியருக்கும் பியூரோக்ராட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற விஷயம்லாம் வெளியே வருது. அதை பத்தியும் விசாரிக்க வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நீதிமன்றம்.